அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் எமிஸ் வெப்சைட்டில் நம்ம ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அதில் நம்ம ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குரோம்க்கு போகணும். குரோமில் போய்ட்டு எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதில் உங்கள் ஸ்கூலோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம போடணும். சரிங்களா? போட்டுட்டு நம்ம லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரீடு அன்ரீடுன்னு இருக்கும். ஸோ இந்த அன்ரீடுக்கு நேரம் கடைசியில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன மெயில் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் ஸ்டேட்லேருந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க நம்ம ஸ்கூல் ரெக்கார்டிங் சம்மந்தமாக, நம்ம ஸ்கூல் சம்மந்தமாக. அடுத்து இங்கே அதை எந்த டேட்டில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் அந்த நம்ம ஸ்கூல் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே மெசேஜாகவும் கொடுத்துருப்பாங்க. உடனே அந்த மெசேஜை நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த ஒர்க்கை முடித்த பிறகு இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டட்னா எஸ் கொடுத்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கேட்டிருக்க ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு தேவை இருக்குதா அப்படின்றத எஸ்எம்சியோட கலந்து ஆலோசித்து இதில் நம்ம என்ன பண்ண சொன்னோம், அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணலாம், இது எந்த இடத்துல போய்ட்டு அப்டேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த 3 லைன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை டச் பண்ணும். அதை டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணும். அந்த ஸ்கூலுன்ற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸில் நம்ம ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். அந்த நம்ம ஸ்கூலுன்றதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா இது டேரெக்டாக நம்ம ஒன்று என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த தேவைகளும் இங்கே எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை அழுத்தணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸை அழுத்தணும்னு பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு நம்ம பள்ளிக்கு தேவை இருக்குது அப்படின்னா அப்டேட் கொடுக்கணும், நம்ம பள்ளிக்கு தேவை இல்லை அப்படின்னா டெலீட் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வந்துடும், அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மட்டும்தான் வரும். அதே டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஸா நோவான்னு கேட்கும். ஸோ எஸ்ன்னு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபார் 12 months. அது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தேவை அப்படின்னா நம்ம தேவைன்றதை கொடுத்துட்டு அப்டேஷன் கொடுத்துக்கணும். அதே மாதிரி CWSN ஃப்ரெண்ட்லி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸு, அதாவது CWSN சில்ட்ரன்ஸ்க்குனே கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அவங்க பயன்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட CWSN ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம், இல்லைனா டெலீட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சோலார் பேனல் நம்ம ஸ்கூலுக்கு தேவை அப்படின்னா எத்தனை வேணும் அப்படின்றத போட்டுக்கணும். அதே மாதிரி ஸ்மார்ட் போர்டு எத்தனை வேணும், டேப்ஸ் எத்தனை வேணும், அடுத்து லாங்குவேஜ் லேப் எத்தனை வேணும். லாங்குவேஜ் லேப்னா இங்கிலீஷ் லேப், மேக்ஸ் லேப்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லேப் அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை வேணுன்றத நம்பர் மட்டும் போட்டுட்டு அப்டேட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம போட போகிறோம். தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னன்றதை போட்டு அப்டேட் கொடுக்கணும், தேவை இல்லை அப்படின்னா டெலீட் கொடுக்கணும். சரிங்களா? இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆல் டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது ப்ரைமரி, மிடில், ஹையர் செகண்டரி, ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான். அவ்வளோதான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.